நேயர்களே, தற்போதைய அண்மை செய்தி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைதை கண்டித்து தெற்கு ரயில்வே தலைமை அலுவலகம் முன்பாக திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முன்பாக, அதாவது தெற்கு ரயில்வே தலைமை அலுவலகம் முன்பாக திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதை கண்டித்து தற்போது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு முன்பாக திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். சார்பாக ரயில்வே ஜெனரல் மேனேஜர் அலுவலகத்துக்கு முன்பு மத்திய ஒன்றிய அரசை எதிர்த்து இங்கு போராட்டம் நடக்கிறது. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம். கழக தலைவர் ஆணை ஏற்று கழக தலைவர் ஆணை ஏற்று ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் திமுகவின் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் 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 உண்மையாக கண்டிக்கிறோம். டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை கைது செய்த ஒன்றிய அரசை கைது செய்த ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் உண்மையாக கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே. சார்பாக ரயில்வே ஜெனரல் மேனேஜர் அலுவலகத்துக்கு முன்பு மத்திய ஒன்றிய அரசை எதிர்த்து இங்கு போராட்டம் நடக்கிறது. வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்துடன், வஞ்சக எண்ணத்துடன் ஒன்றிய அரசு, மோடி அரசு, அமித்ஷா அரசு நேற்று கைது செய்திருக்கிறது. இதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை வேண்டுமென்று பொய் வழக்குகளை போட்டு இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் மூலமாக அவர்களை அச்சுறுத்தி வெற்றி பெறலாம் என்று கனவு காணுகிறது. இதே பார்த்தீர்கள் என்றால் மகாராஷ்டிராவில் சரத்பவார் கட்சியை சார்ந்த அஜித் பவார் மீது ஊழல் வழக்கு போட்டார்கள். எவ்வளவு கோடி தெரியுமா? 1400 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு போட்டு கைது செய்யுமாறு போனாங்க. அவர் பிஜேபி கூட சேர்ந்தாரு. அடுத்த நாள் நிதியமைச்சரா மாறுறாரு. அவங்க கையில தான் என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க தொட்டாரா சுத்தரவா போயிடுறாங்க. இவர்கள் மீது இவர் செய்த ஊழல் எல்லாம் பாத்தீங்கன்றால் இது தேர்தல் பத்திரத்தில் 8000 கோடி ரூபாய் மிரட்டி இந்த மாதிரி கேச போட்டு இடியை வச்சு மிரட்டி இன்னைக்கு 8000 கோடி வசூல் செஞ்சிருக்குது மோடியோட பாஜக. இதை வன்மையாக கண்டித்து ஜனநாயக நாட்டில் குறிப்பாக இந்திய மக்கள் கொண்டு வர போகிறார்கள். குறிப்பாக இந்திய கூட்டணி மூலமாக இந்த அச்சத்தில் பயந்து போய் மோடியோ, அமித்ஷாவோ, நிர்மலா சீதாராமனோ என்ன பண்றாங்க? கைது செய்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலை இப்ப கைது செய்யணும். என்னப்போ தேர்தல் சமயத்திலே பண்ணணும். என்ன செய்தி நாளைக்கே விசாரணை நடத்த போதா? இல்லை, பாதிகள ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு செந்தில் பாலாஜி கைது செய்து கிட்ட விழாது விசாரணை கோர்ட்ல விசாரணை நடக்க தொடர்ந்தா? இல்லவே இல்லை. ஏன் சார்பாக ரயில்வே ஜெனரல் மேனேஜர் அலுவலகத்துக்கு முன்பு மத்திய ஒன்றிய அரசை எதிர்த்து